ஒரு வார்த்தை அத்தான் சொல். அத்தான் தாத்தாவா? ஒரு வார்த்தை சொல் பார்க்கலாம். இது பட்டன் போடதான் லைட் எரியும் போடுது. ஆமா, இந்த பட்டன் முதல்ல காலி பண்றேன். அத்த முதல்ல காலி பண்றேன். அது வரும் இப்போ. சொல்லுங்க, உன் மகளை நான் சேர வேண்டும். இல்ல ரெண்டு பேருமே உன்னை தண்டனைக்குள்ளாக்குவேன். அவரை மனம் புரியுவேன். சரி, என் மகனுக்கும் உனக்கு மனமானாதான் நீ பட முடியும். கல்யாணம் பண்ணமா? என்ன முறை? மனைவி நானு. மாமி யாரு? மாமி யாரு? அத்தை. அத்தையோ நீ சொத்தையோ அதாவது கிடையாது. யாரு? உனக்கு என்ன முறையாவது? அவனுக்கு அவன் அண்ணன். ஆமா, அவனுக்கு அப்பையோட கட்டினா அவன் மச்சான் 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 மச்சான். தங்கையோடு வாழ வைத்தார். வாழ வைத்தார். வாழ வைத்தார். சாப்பாடு உனக்கு மட்டுமா? எல்லாரும் சமையல் தயாராகட்டும். சாப்பாடு போட்டாச்சு. சாப்பாடு போடும்போது என் பெண்ணை கொடுக்குறேன்னா சொல்லுங்க. போத்ராஜா கல்யாணம், போத்ராஜா திரு கல்யாணம் சும்மா தாலி. ஆமாங்க, அவர் 2 மைலுக்கு அப்பால வரும்போது போத்ராஜா பொண்டாட்டி வராங்க எல்லாரும் தெரியும். அதனால ஒரு 50 கிலோ தாலி செய்ய சொல்ற ஆச்சரியாட்ட. எத்தனை கிலோ? 50 கிலோ. 50 கிலோ மாட்டீங்க. உங்க சம்சாரம் எவ்வளவு தெரியுமா வருவாங்க? அப்ப தாலி எவ்வளவு செய்வாங்க? தாலி 1/2 கிராம் 1 கிராம் அல்ல 1 சவரம் 4 சவரம் அவ்வளவுதாங்க. 4 சவரம் ஒரு 5 சவரம் சேர்த்து ஒண்ணு ஒண்ணா கேட்கலாம். சாப்பாடு போடு மகளை தரணும்னா. ஆமா, இப்பொழுது மகனை பார்க்கணுமா? நல்லா செவச்சு வெளியே விடலாமா? என்ன பேசுற நீ? சிறையில் இருக்கிறானா? நான் சிறையில போய் பார்த்துட்டேன். அவன் நான் போட்டுக்கிறான், பார்க்க விருப்பம் கிடையாது. உள்ள போய் பார்த்துட்டு அப்படியே வெளியே வாங்க. அடுத்தது கல்யாணம் நடக்கட்டும். ஆமாங்க, மச்சம் வேணும். அதுக்கு முன்ன எங்க குலதெய்வத்துக்கு பூஜை செய்ய வேண்டும். அத்தையோ நீ சொச்சோ தெரியாது, கேட்கிறத மொத்தமா கேளு. ஒண்ணு ஒண்ணா கேட்ட என் மகளை கொண்டு விடுவாங்க. குலதெய்வத்துக்கு பூஜை முடித்து விட்ட உடனே உனக்கு திருமணம் தான். குலதெய்வத்துக்கு பூஜை செய்யணும். கல்யாணமோ காது குத்துற விழா வச்சாலும் சரி, அவன் குலதெய்வத்துக்கு ஆமாங்க பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணணும். சரி, அதுக்கு என்ன பண்ணிட்டு போ. எங்க நாட்டிலே 5 பொருளை விட்டு விட்டு வந்து விட்டோம். 5 பொருள் எங்க நாட்டில. அந்த 5 பொருள் இடம் இருக்கிறது. அதை கொடுத்தால் பூஜை செய்து விட்டு வந்து உனக்கு கல்யாணம் தான். அப்படியா? கேளு. கேட்கட்டுமா? கேளு. அம்மா விட்டுருங்க, அம்மா கேட்கறது கொடுங்க. அப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டிய. கொஞ்சம் கொடி சீலை அப்படி நான் அம்மா சொன்னாங்க. எடுத்து
என் பௌர்ணமி நிலவு இருக்குது பாரு. ஆமா. எங்க 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 அம்மாவை வெட்டாதீங்க பிடிச்சாப்பா. இப்படி போன உடைவாள் உடைவாள் இப்படி வந்துச்சுடா. ஏங்க ஏங்க மொத்த பேர் ஏங்கி கிடக்குறான். அந்த பொருள் கேட்டாலே தலை தாண்டவமாடு. அந்த 5 பொருளை கொடுங்க, பூஜை செய்யறதுக்கு கொடுக்குறேங்க. உங்களால இருக்குது. அங்க எங்க நாட்டுல இருக்கு? உங்க நாட்டுல இருக்குது. அப்படியா? ஆமா. கொடுத்தா பூஜை செய்து விட்டு வந்து உங்களிடம் ஒப்படைத்து விடுகிறோம். அப்படியா? ஆமா. உண்மையா? உண்மையாக. நிச்சயமா போய் சொல்லலையே. நிச்சயமா உன் மகளுக்காக என் உயிரிலே கொடுப்பேன். இந்த 5 பொருள் கொடுக்க மாட்டேன்னா? ஆமா கொடுங்க. கண்டிப்பா புறப்படி கொடுக்கிறார். நதிக்கரையிலே சென்று பூஜை செய்து விட்டு உன்னிடம் கொண்டு வந்து ஒப்படைத்து விடுகிறோம். நிச்சயமாக கண்டிப்பாக புறப்படி. 5 பொருள் இதோ கொண்டாடுறேன். அவ்வளவுதான் கொண்டாடுறேன். தினந்தோறும் என் பூஜைகளில் இருக்கும் இந்த 5 பொருளும் என் அருகிலே நெருங்கி வரும். இன்று பார்த்தா என்னை தொடாது. அவர்களை கண்டால் சூழ்ச்சிக்காரனை போல் தென்படுகிறது. ஆமா மாயமா தெரியும். எங்களை எடுத்து அவங்கள கையில கொடுக்காது அப்படின்னு இந்த 5 பொருள் சொல்றதுக்காக தான் எங்க மாமியார் சொல்றதுக்காகத்தான். 5 பொருள் சொல்றதே கேளுங்க. 5 பொருள் மனதா இருக்குது. ஆமா. 5 பொருள் கூட என்னால போய் படுத்துக்க முடியுமா? முடியாது. குழந்தை பெற்றுக்க முடியுமா? முடியாது. ஆனா விஜயம்பால கல்யாணம் கட்டிக்கினா 5-6 குழந்தை பெற்றுக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம்டா. ஐயோ நான் குடும்பத்தினா போறதுல உனக்கு விருப்பம் கிடையாதா? நன்றி கட்டவனி. இல்ல இல்ல என் நானே விரும்பு. சரி அப்ப இது யார் எடுக்க சொன்னாங்க? மட்டுமல்ல ஆயுதங்களை எல்லாம் ஆமாங்க சுமையா கட்டி வந்துவிட்டு என் பௌர்ணமி நிலவு இருக்குது. ஆமாங்க. ஜம்பா ஜம்பா இட்னார என் பௌர்ணமி நிலை வந்துச்சு பாருங்க. என் பௌர்ணமி நிலை அமாவாசை கேட்குது. என் பௌர்ணமி ஏதோ ஒண்ணு நெல்லுக்கு பாயட்டு புல்லுக்கு மாறிங்க. பாயட்டம் பாயட்டம் அம்மாடியே கொடுத்துருங்க. ஐயோ அம்மாடி கொடுத்துருங்க. இம்சா கொடு. இந்த விடி சீக்கிரமா வாங்க. திருமண நிகழ்ச்சி ஏற்பாடு நான் பண்றேன். நம்ம தடமுடலா இருக்கணும். மூன்றே முக்கால் நாளிகளே ஒருவேளை நாங்கள் 3 நாளைக்குள் வரவில்லை என்றோம். எங்களை தேடி எங்களை வர வேண்டும். 3 முக்கால் நாளிகள நீங்க வரனா எங்க நாட்டுக்கு வரணும். ஊருக்கு போயிடுவேன். ஆமா. உன் நாட்டுக்கு நான் ஆமா இருந்து கொடுத்துட்டு நண்டு வாங்கணும். நண்டு கூட வாங்கல. நண்டு செச்சா நான் கொடுத்தவன். ஆமா. என் பொண்ணு கொடு. என் பொண்ணு என்ன வேணாமா? என் தென்னு வேணாம் நீ வாங்கிக்கோ. அம்மா வந்துருவாங்க. வந்துருவோம். கையில ஊச்சிட்டு அப்படியே நக்க ஏன் சுவைக்கிறதுக்கு தெரியாதா? நக்கதாங்க நக்கிக்கும். வந்து விடுவோம். ஒருவேளை வரவில்லை. ஆனால் உங்க நாட்டுக்கு போயிடுங்க. ஆமா. நாட்டிலேயே வந்தால் உங்களுடைய அரண்மனை எப்படி கண்டுபிடிப்பேன்? எங்க வீட்டு நம்பர் தெரியுமா? நம்பர் 111. வீட்டு நம்பரு 111. இப்படியா இப்படியா? அந்த நம்பர் நெத்தில போட்டணும். அப்புறம் நம்பர் மாட்டேன். ஆனால் ஒன்று வரும்போது என்ன செய்ய வேண்டும்?
கொத்தி புழுதாக்க வேண்டும். நாட்டை இடித்து ஏர் ஓட்டி புழுதாக்கணும். புழுதாக்கி நாட்டு மக்களை எல்லாம் வெட்டி இவங்களெல்லாம் வெட்டணும். வெட்டி எருவாக்க வேண்டும். அந்த உதிரம் தண்ணீராக பாய்ச்ச வேண்டும். பருத்தி ஆமனுக்கு விதைக்க வேண்டும். இவங்கெல்லாம் சா வச்ச ரத்தத்துல ஆமனுக்கு பருத்தி வரைக்கணும். அப்புறம் மூடி உள்ள அடிக்கணும். வரும்போது குடிய ஊர் சுடுகாடா மாறணும். வரும்போது என் பெண்ணுக்கு சீதமா என்ன உன்னை மனம் வேண்டும் என்று கேட்டான் அல்லவா சிவாலிங்கம். சிவாலிங்கம் கேட்டார். அவர் தலை வெட்டி கையில் எடுத்துட்டு வரணும். ஐயோ அப்பா தலை வெட்ட சொல்றாங்க. இதெல்லாம் செய்ய இந்த செவடியா தலை வெட்டினா சரியா அப்படிங்க அம்மா. நிறுத்துங்க அம்மா சொல்றது. அப்பதான் திருமணம் நடக்கும். உனக்காக எல்லாரையும் வெட்டுறோம். எல்லா நாட்டிலுமே அப்பங்களுக்கு தான் வெட்டி சீதமா தான் தராங்க. பெண்ணு உலகத்துல இருக்கிறவங்க எல்லாமே பெண்ணுக்கு சீதனம் அப்பனுக்கு தலை தான் வெட்டியே தராங்க. ஓ மாமனார் தலை தான் கொண்டு போவாங்களா? ஆமாங்க. அப்பா தலைய அது நல்லதா? சரி நான் வந்து ஒரு வேலை வரவில்லையானால் இத்தனை வேலை செய்து விட்டு முடியும். கண்டிப்பா இதெல்லாம் நடந்து கிடையாது. ஒரு வேலை சும்மா சரி வண்டி வருது பார்த்து போவாங்க. அண்ணனை சிலை மீட்டு விட்டோம். 5 பொருட்களை களவாடி விட்டாச்சு. கவர்ந்து விட்டோம். அண்ணனை மீட்டாச்சு. அவங்க அப்பன் தலை வீட்டுக்கு நான் வருவான். சரி அந்த 5 உருவம் என் களத்திலிருந்து அவங்க கிட்ட கொடுத்ததுல இருந்து என்னமோ பலமே புண்ணியது மாதிரி ஒரு எண்ணம் வந்தாடா. சரி 3.25 நாழிகை இன்னும் வரல. ஒரு குழந்தை போய் பார்க்கலாம். அதுக்கு அங்கதான் பூஜை பண்ணி உட்காந்துருக்கோம். பார்க்கலாம். பூஜை பண்ணிருக்கான குறிய தெரிய குங்குமம் கூட சேர்த்துருக்கானா? பூவா வெறும் பூ மாட்டு போட்டு பூஜை பண்ணுவீங்க. அந்த கேள்வி அவர் வந்து கேள்வி பண்ணுங்க. ஆமா இது ஒரு வேளை அவங்க ஊருக்கு போயிருப்பாங்க. ஆமா கோலாபி பாலாமா ஐயா என்ன அவங்க என்ன சொன்னாங்க? என்ன அப்படி நாங்க வரவில்லை என்றால் கோலாபுரிக்கு நான் வரணும்னா நாட்டை அழிக்கணும், அடித்து நாட்டு மக்களை கொல்லணும். கொள்ள வேண்டும். அப்படியே அந்த உதவித்தோடு ஏர் ஓட்டி ஆமணக்கு வரையணும் வச்சிடணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதை மறந்துட்டு என்னங்க நான் அவன் மேல இருக்கிற ஆசை அதிகமாச்சுன்னா ஆமா ஞாபகமா இருக்குது. நான் உதாரணம் அவங்க நாட்டை அழிக்கலாம். நாட்டை அழிக்கும். ஆமாங்க மக்களை சாவடிப்போம். சாவடிலாம் மதி வந்து மக்களை அழிச்சோம். எல்லாம் தேடி போட்டு முடிஞ்சு போச்சு. இப்ப ரத்த வெள்ளத்துல ஆமா ஆமனுக்கு ஏர் ஓட்டணும். ஏர் ஓட்டி ஆமனுக்கு வரையணும். அவனுக்கு ஆமாங்க பருத்தி
ஏறு ஓட்டியாச்சு. ஆமாங்க. ஆமனுக்கு பறிச்சு வரையணும். விளைச்சாச்சு. ஆமா. எல்லாம் முடிஞ்சு போச்சு. அடுத்தது ஆமாங்க. சைலேஷ். எங்க அப்பா தலையை வெட்டலாம். ஆமா. என் சம்சாரத்துக்கு சீதனம். ஆகையால் எங்க அப்பா தாமணி அப்படியே போய் வெட்டுறா. நான் வெட்டேன். அப்பா தொண்டில் குத்தி தள்ளி. அப்பா தலையை வெட்டிட்டேன். ஆமா. இதுக்கப்புறம் மாமனார் தொல்லை இருக்காது. இருக்காது. முடிஞ்சு போச்சு. மாமனார் சொல்ல கிடையாது. ஏன் நல்ல அறிவாளி அப்பா அம்மா வரணும். இருந்தால் பையனுக்கு கல்யாணம் பண்ண உடனே இஞ்சி குச்சோ தூக்கு மாட்டில செத்து போடணும். சேர்த்துடணும். மான கட்டத்துக்கு தான் உயிராதுன்னு பப்பு பண்ணியிருக்காங்க. ஆமா. புரியுதா? நாங்களும் அதான் எதிர்பார்க்கிறோம். கொஞ்சம் போச்சு. அடுத்தது ஆமாங்க. அப்பா அதுல புடிச்சுக்கினேன். ஆமா. இப்போ நூறாபுரி எத்து மொழி சம்சாரம் வருங்கால மனைவிக்கிறாப்பா. ஆமா. ஜம்பா ஐயாம்பா அவங்க கிட்ட கொடுக்கணும். ஆமாங்க. போலாமா? போலாம். வாங்க. டேய் நீ வாடா. வாங்க போலாம். நாட்டு மக்கள் எல்லாரும் சாவச்சிட்டுமா? ஆமா. எல்லாரும் முடிஞ்சு போயிடுச்சு. எல்லாரும் வெட்டிட்டுமா? எல்லாரும் முடிஞ்சிச்சு. இல்லையா ஒருத்தர் கடவுளை விட்டு போய்க்கிறானே. யார் ஐயா? நீதான். நான் சொல்லுடா. சொல்லு மேல நிக்கிற மனுஷனா பிறந்தா நாங்க என்ன முடியும்? எல்லாரையும் வெட்டணும். எல்லாரும் தான் வெட்டணும். பேர் கொந்தரி முகூர் பாருங்க. ஐயா நான் இல்லைன்னா திருப்பிங்க. நான் இல்லைன்னா உங்க வயசு சொல்றது யாருங்கிறாங்க? டேய் வல்லவனுக்கு புல்ல ஆயுதம். நீ திருந்த மாட்ட. ஏன்னா உன்னை விட்டு வைக்கிறது தப்பு. ஐயோ அப்பா இப்பொழுது எனது நகரத்திலே என் நாட்டில் நான் ஒரு ஆள் தான் இருந்தேன். எல்லாம் போச்சு. நல்ல புறப்படுகிறேன். 100 வீட்டு நம்பர் 111 ஞாபகம் வச்சுனே போ. என்னமா இது? இங்கே 4 வழி பிரிகிறது. ஒன்று நான் வந்த வழி, இதோ ஒரு வழி, இதோ ஒரு வழி, இந்த பக்கம் ஒரு வழி. 3 வழியிலே எந்த வழி போனா நூதனாபுரி போகலாம். என் நாட்டை விட்டு நான் வெளியில் வந்ததே கிடையாது. யாரை கேட்பேன்? வாலியம் போட்டு தள்ளி வச்ச கட்டிக்காரனு கேட்கலாம். காவலா அவனுக்கு சாவஷ்டமாப்பா. புரியலையே. முக்கோடி சிக்கானா மாட்டு தேய்க்கிறேன். இறைவா தெய்வாங்க. ஐயோ தெய்வா சரி சரியோ ஐயோ ஐயோ தெய்வா சரியோ ஐயோ அண்டவா சர்வேசா ஜெகதீசா பரமேசா தெய்வங்களாக பார்த்து செய்த சதியா என் தலைவிதியா எந்த பக்கம் போக்கின தெரியலையே. இறைவா இந்த வையகத்தில் என்னை போடு பாண்டவர்
நானும் என் தம்பிமார்களும் ஒன்றா இருந்தோம். ஆமா, எங்கள் மாமா வந்த பகவான் வந்தார். என்ன ஒரு பகையாளி வெல்ல வேண்டும் என்றால் பகையாளி வெல்ல வேண்டும் என்றால் 5 பொருள் வேண்டும். 5 பொருள் வேண்டும் உள்ள பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லி என் தம்பி அழைத்து சென்றார். சென்ற தம்பியும் வரவில்லை, அவரும் வரவில்லை, மாமாவும் காணோம். பகவான் வரல. ஒன்றும் புரியலையே. பகவானை வழிபாடு செய்யுங்க, வருவார். கோபால தம்பி அத்தி சொல்றான், எங்கே ஒன்றும் புரியவில்லையே. பீமனை அனுப்பின நரகத்தலையாக சிறையிலிட்டான் கோயமனத்துறை என்றும் சிறை மீட்டு 5 பொருள் வாங்கிட்டு வந்துட்டோம். அங்க வந்துட்டீங்களா? அவன் நாடும் அழித்தது. அவனு தேடிதான் வராங்க. தேடி வரானா? இங்க வந்தா நான் என்ன சொல்றது? எனக்கு எதுவுமே தெரியாது சொல்லிடு. போய் தெரியாது. போய் சொல்றியா இல்லையா? சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? போய் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். நான் சொல்றதா சொல்லு. அந்த மாமா இறைவா, ஜெகதீசா, பரமேசா, உமாமகேசா, இந்த காட்டிலே தனிமையில் வருகிறேனே, எனக்கு வழி சொல்லவும் வழி சொல்ல வேணாம். அட பேசிட்டுனே எவனா வந்தா போதுமே. கொஞ்சம் பைத்தியார மாதிரி ஓடி போயிருந்தேன். யாரும் இல்லையே, புரியலையே. எந்த தேசம் எங்கிருந்து? ஐயோ, எந்த ஊரு? எந்த தேசம் எங்கிருந்து? ஐயா, எந்த தேசம் எங்கிருந்து எங்கே போறி? என்ன புரியலையே. மனுஷனுக்கு வாழ்க்கையில சோதனை வரலாம், சோதனையே வாழ்க்கையா வரலாம். தெரியுங்களா? பாருங்க, நாமம் போட்டுக்கிற முகத்தையே பார்க்க கூடாதுன்னு ஒரு விரதம் இருந்தவன் நான். நாமக்காரன் தான் வந்து சாப்பிட்டு கேட்டுக்கான எங்க போய் அடிச்சு கூப்பாரு. ஒரு நாமக்காரன்னு ஜெயில போட்டேன், என் நாடே நாம் போட்டு போச்சு. இப்ப இன்னொரு நாமக்காரன் வந்து நல்லா கிடையாது கேட்கறானே, நானே நாம் போட்டுக்கணும். இவனை கொண்டுலாம், என்னத்துக்கு விட்டு வைக்கணும்? கொண்டுலாம், இவனை கொண்டுட்டா 100 வழி யார் சொல்லுவாங்க? 100 வழி கேட்டுட்டு இவனை போட்டு தள்ளி விடலாம். இதான் நல்லது. என்ன கேட்கற? எந்த தேசம் எந்த நகர் என் நாடு சிவனந்தாபுரி. சிவனந்தாபுரி. என் பேர் போத்ராஜன். ராஜன் போர் மன்னர் என் பேர். ஆனால் கிடையாது. கையில் இருக்குது, இது யார் தலை தெரியுமா? தலை எங்க அப்பா தலை. ஐயோ ஐயோ, வருங்கால மன்னருக்கு சீதனமா கொண்டு போறேன் இந்த தலைய. ஆமா, இந்த இங்க இருக்கிறவங்களாம் அப்பா தலை தான் கொடுப்பாங்களா அந்த சீதனம்? ஆமா ஆமா. சரி, இது ஏன் எங்க எங்க அப்பா தலையா நான் ஆட்டணும்? அதனால் எதற்கு? எதற்கு? சரி, மன கஷ்டத்தை மற்றவங்க சொன்னா மனபாரம் குறையணுவா.
சாமி என்ன ஆமா சொல்லு சொல்றதுக்கு சொல்லு. வீரகன் என் போன வருஷம் வந்தான் ஊரு உள்ள விரையன். ஆமா கரீனு அவனை ஜெயில போடாம இருந்தா இருந்தா நான் நல்லா நாம இருந்திருப்பேன். அவனை ஜெயில போட்டேன். கையில போட்டு அவனை என்றும் என்று தங்கை என்றும் அங்கே என்று இருவர்கள் வந்தார்கள். கப்பல் மாதிரி இருந்தேன். அந்த வயசான கழிவின் ஒருத்தர் வந்தா பாரு சின்னி. இந்த கப்பல் அப்படியே கவுத்துட்டான் உள்ள. உன்னையே தோத்துட்டாங்களா? நான் காதலாசியை ஊட்டி ஊட்டி அவன் ஊட்ட ஊட்ட செம்முன்னு நான் சாப்பிட்டுனே இருந்தேன். அம்பேர் ஆயிட்டேன். விஜயம்பாளை காய்ச்சினால் அவள் மகள் மேல் காதல் கொண்டா சாப்பாடு போடு என் மண்ண கொடுக்குற நான் சோறு போட்டேன். என் பிள்ளை சிறுவிடு சிறைவிடு கல்யாணம் தான் சிறை விட்டேன். 5 பொருளை கொடு பூஜை பண்ணிட்டு கொடுத்துடுறோம். பிறகு கல்யாணம் நடத்தலாம்னா சொன்னீங்க. 5 பொருள் கொடுத்தேன். வாங்கி போகும்போது நான் பேசிடு மக்கள் சாவடி குதிரை வெள்ளத்திலேயே ஆமனு பறிச்சு வரிச்சு எல்லாரும் சாவடி வரும்போது ஆமா உன் அப்பா தலையை என் பொண்ணுக்கு சீதனமா கொண்டான். அப்பா தலையா சீக்கிரமா கொண்டு போறேன். அவன் சொன்னது மொத்தத்தையுமே செஞ்சுட்டும்பா. செஞ்சுட்டியா? ஒண்ணு கூட பாய்க்க விடல. ஆனா நூதனாபுரின்றாலே அந்த நகரம் எங்க பக்கமா போனோம். நூதனாபுரியா? நூதனாபுரி அந்த நாடே கிடையாது. ஐயோ நூதனாபுரியே நாடே கிடையாது. வீட்டு நம்பர் 111 சொன்னாங்களாப்பா. நல்லா பாருங்க. அவன் சொன்ன நம்பரும் இவன் நெத்திலிக்கிற நம்பரும் ஒன்னாதான் தெரிஞ்சு இருக்கணும். அப்படியா? ஆமா. சரி என்ன கேக்குறீங்க? நீ யாரு? நான் தான் தர்மராஜா. நல்லவர்னு கேள்விப்பட்டுக்கிறேன். ஏன் காட்டுல இருக்கிறீங்க? பங்காளி இடத்திலே சுலமாடி நாடு நகரை தோற்று ஐவரையும் தோற்று கட்டின மனைவியும் தோற்று கனகமடைந்தோம். நீ தர்மராஜா கிடையாது, கரமராஜா. ஏம்பா யார் யார் சூதாடுவான்? அறிவாளி சூதாடுவானா? சூதாடி நாட்டை தோற்று நகரம் தோற்று மனைவி தோற்று காட்டி ஊத்திக்கிறியே. ஆமா அதை ஜென்ம தாளிக்கா ஊத்திக்கு தரா உனக்கு. தாயாடி மொத்தம் விட்டாரான் மாடையா உங்கள்கிட்ட மணி பேசிக்கிறா. நான் சுதமாடி நாடு நகரை தோற்றேன். ஆமா அது பரவாயில்லை. ஒரு பெண்ணுக்காக யாரோ வரமா கேட்க போறான். அப்பந்தாலி வெட்டி அடிக்கிறேன்னு ஒரு ஆம்பளையா? ஐயோ ஒரு ஆம்பளையா? இதுக்குதான் நாம காலங்கள்லாம் உசாரா பேசணும் போடுறியா? யாரோ வரமா கேட்டானே அப்பந்தாலி யாரா வெட்டுவாங்களா? நல்லது. நீ தர்மராஜா. ஆமா 13 கழித்து வந்தால் நாடு கழிச்சிங்க. கஷ்டம். உனக்கு குருமநாத சாட்சிங்குது. ஆமா நாட்டுல இருந்து நாட்டுக்கு போப்பாரு. எனக்கு தான் சனி மகாதேச தொட்டுட்டான். மொத்தத்தையும் விட்டுட்டு வந்துட்டான். விட்டுட்டியா? சரி ஆனா ஒண்ணு என்ன? ஆமா பாட்டியா அது வாய் அடங்கி இடம் முன்னேற்ற எங்கேயும் உனக்கு வராதா? போட்டியே நியாயமா? சரி ஆனா என்ன அப்படி கிடையாது. கிடையாது. நீ காட்டுக்கு போற அந்த நாட்டுக்கு போற. நாட்டுக்கு போறேன். நான் இந்த நிலச்சாலாக காரணம் யாருன்னு தெரியல. தெரியலையா? எனக்கு பைத்தியமே பிடிக்கும் போது தெரியுது. ஆனா அந்த பொண்ணு இருந்தாலும் காட்டிக்கணும் நல்லா இருப்பேன். நல்லா இருப்பேன். அவனும் கிடையாது. ஆகையால் நான் இந்த நிலைக்கு ஆளானேன். எல்லாம் என்னால் தான் வந்தது. என்னது? என்னால் தான். நீ நான் இந்த கதிக்காலாக நான் தான் காரணம். போயா என்ன? நீ 2ஆம் நாட்டான் உன்னால் நம்ம எதிர்க்க முடியும். காட்டிலே கனி காய் கொசித்து ஆமா சாப்பிட்றான். உன்னால் அந்த மாதிரி வேலை செய்ய முடியாது. முடியாது முடியாது. உங்களுக்கு யாரோ சாவி போட்டு விட்டுக்கிறான் உள்ள. அவனால் தான் முடியும். யார் எவனாக்கிறானா இருக்கா? எங்க மாமா கண்ணபுரா. யாரு? கண்ணபுரா. கண்ணில் போடுறானா? கண்ணபுரா இருக்கிற உலகத்திலேயே மகா திருட்டு போய் யாருன்னு கேட்ட மந்திரி கேட்டேன். கண்ணன் ஒருத்தங்க அவதான் திருட்டு போயின்னு சொன்னா அந்த கண்ணன் எங்க இருக்கிறான்? இருக்கிறார். அவரும் நம்ம போட்டிருக்காரு. பச்சை பச்சைன்னு உட்காந்துருக்க கார் செடின்னு மெரிச்சிட்டு இருக்கணும். ஒரு குரலை கொடுக்கணும். இதெல்லாம் பகவானும். ஆமா ஆமா பகவான்
எங்க பாத்துக்கிறேன் எங்க எங்க வந்துச்சது காட்சி அடி கண்டாடா காலகா திருட்டு பையா தக்காளி பையா தாழ்ச்சிழமை மாதிரி வேஷம் போட்டான் இந்த திருட்டு பையன் தாயா